பஹ்ரைனில் பேரிச்சம்பழ சீசன் இப்போது. டேட்ஸ் பாருங்களேன், எவ்வளோ மரம் அப்படி சுற்றியும் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் ரோட் சைடில் புளிய மரம், வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் அதெல்லாம் கூட சில இடத்துல இப்போ வெட்டி போட்டுட்டாங்க. அதுபோல் இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் மரம் தான் ரோட்டுக்கு 2 சைடுலேயும் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்களேன், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த டேட்ஸ் பைபிளில் ஆசீர்வாதமான வசனங்கள் நாம் நிறைய வாசிக்கிறோம். பைபிளில் பேரிச்சம்பழம் எப்படியாக உபயோகப்பட்டது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரிச்சம்பழம் பைபிளில் தேன் என குறிப்பிட்டு உள்ளது. ஆண்டவர் முக்கியமான விலை பொருள்களில் இது ஒன்றாகும். இந்த பேரிச்சம்பழம் அமைதி மற்றும் நித்திய வாழ்க்கையை குறிக்கிறது. அதனால தான் இந்த ரமதான் டைம்லலாம் பேரிச்சம்பழம் எல்லாருமே இந்த ஃபாஸ்டிங் முடிக்கும் பொழுது அதை மெயினாக அவங்க ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல் நிறைய அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க இந்த டேட்ஸை. ரிலேட்டிவ்ஸ்க்கு மற்ற வீட்டுக்கெலாம் போகும் பொழுது, உறவினர்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஷேர் பண்ணும் பொழுது இது போல் நிறைய இந்த பேரிச்சம்பழங்களை தான் நான் ஷேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். வெரைட்டியாக நல்ல குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த டேட்ஸு நட்ஸு உள்ளே வச்சுட்டு அது போல் விதவிதமாக பண்ணி தான் அது ஸ்வீட் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. உள்ள பாதாம், பிஸ்தா இல்லை கேஷ்யூநட் அது போல் உள்ள ஸ்டஃப் பண்ணி அதை அழகாக டெக்கரேட் பண்ணி மற்ற ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போகும்பொழுதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வீட்டுக்கு வரும்பொழுதோ அது ஒரு கிஃப்ட் ரப்பப் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இப்படியாக பேரிச்சம்பழம் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க அரபி நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பைபிளில் எரிகோ பேரிச்ச மரங்களின் நகரம் என அழைக்கப்பட்டது. 2 நாளாகமும் 28:15 நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக அநேக காரியங்கள் இந்த டேட்ஸ் மரங்கள், இந்த பேரிச்ச மரங்கள் எப்படியாக பைபிளில் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். தெபோரால் என தீர்க்கதரிசி எப்பிராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் குடியிருக்கும் பொழுது பேரிச்ச மரத்தின் கீழ் அநேகருக்கு நியாயம் விசாரணை செய்ததாக நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களில் இப்படியாக தெபோரால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் பொழுது பேரிச்ச மரத்தின் கீழே உட்கார்ந்து கூட்டமாக அநேகருக்கு நியாயம் விசாரித்ததாக நாம் பைபிளில் வாசிக்கிறோம். 2வது தாவீது காலத்தில் தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்த பொழுது, அவர் வாழ்ந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்த பொழுது மக்கள் அனைவருக்கும் அவங்க கிஃப்டாக டேட்ஸ் கேக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அங்கே கொண்டு வந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தவங்களுக்கு இப்படியாக உணவாக அது உபயோகமுள்ளதாக அநேக பசி உள்ளவர்களை அது ஆற்றியதாக நாம் பார்க்கிறோம். 3வதாக நிழல் மற்றும் தங்கும் இடமாக பயன்படப்பட்டது. எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேலர் 70 பேரிச்சம்பழம் மரங்கள் மற்றும் நீரூற்றுகள் இடத்திலே அவர்கள் தங்கியதாக நாம் பார்க்கிறோம். இது ஒரு தங்கும் இடமாக வேதாகமத்தில் பயனுள்ளதாக காணப்பட்டது. அடுத்தது அழகு மற்றும் டெக்கரேஷனுக்காக பயன்பட்டதாக வேதாகமத்தில் எசேக்கியேலுக்கு தேவன் காட்டிய எருசலேம் ஆலயத்தின் சுவர்கள் பேரிச்ச மர வேலைப்பாடுகளால் நிறைந்திருந்ததாக நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலுக்கு தேவன் காட்டிய அந்த ஆலயத்தில் பேரிச்ச மர வேலைப்பாடுகள் அதிகமாக இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக சாலமோன் ராஜா காலத்தில் அவர் கட்டிய தேவாலயத்தில் சுவர்களில் பேரிச்ச மர உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தது. இது அலங்காரத்திற்காகவும் உபயோகப்பட்டதாக நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக இந்த பேரிச்ச மரங்களின் ஆசீர்வாதங்கள் பைபிளில் இப்படியாக காணப்படுகிறது. பேரிச்சம்பழம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதவங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பழம், கனி என்று கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் எனக்கு தெரிஞ்ச பேரிச்ச மரத்தினுடைய நான் படித்ததை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படியாக இந்த மரம் இல்லை இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனுபவங்கள் இல்லை பயனுள்ள டிப்ஸ் எதுவாக இருக்கட்டும்,
இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணும் பொழுது அது அநேகருக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் பைபிளில் பேரிச்சம் பழம் பற்றி இவ்வளவு இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் தெரியாதவர்களுக்கு பைபிளை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். God bless you all.